ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஏத்தர் எனர்ஜி 450S நியூ மாடல் வந்திருக்கு. 4th ஜென் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, அது எப்படிலாம் யூசர்ஸுக்கு ஃபீஸபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைக்கி ஆல்ல பட்டுக்குங்க. கரெக்ட் சார், நீங்கள் நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏத்தர் 450S நியூ மாடல், அதாவது 4th ஜென்ரேஷன் இப்போ வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த 4th ஜென்னை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே இருந்த மாடல்ஸ் மாதிரி இதோட ஃப்ரேம் செட்டப்புமே அலுமினியமில் வருது. இது ஒரு அண்டர் பாடி போன் டைப்பில் ஒரு செசிஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 2.9 kW வருது. மோஸ்ட் ஆஃப் தி பாடி டைமென்ஷன்ஸ், பில்டு குவாலிட்டி எல்லாமே 450S பழைய மாடலில் இருக்க மாதிரி தான் இந்த புது மாடல் 450Sலையும் இருக்குது. இந்த 4th ஜென் 450Sலையுமே சேம் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 5.4 kW இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு மோட்டர் செட்டப் தான் இருக்குது. பிக்கப்புமே ஒரு 160 150 பெட்ரோல் பைக்ஸில் இருக்க அந்த பிக்கப் நல்லா சூப்பராக இருக்குது. டிரைவுமே பெல்ட் டிரைவாக கொடுத்துருக்காங்க. நேக்கட் பெல்ட் டிரைவில் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு பழைய மாடல் எஸ். இப்போ புது மாடல் எஸ்லேயும் பாடி டைமென்ஷன்ஸ் எல்லாமே டிட்டோ சேம் தான். மற்றபடி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 450S பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம். மேலே ஐகார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த 4th ஜென் 450S பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட்டாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்டரியை பொறுத்தவரை எந்த ஒரு ஒரிஸும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டோ இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. அதே மாதிரி ஹீட்டுக்கு ஏர் வெண்ட்லாம் பாட்டமில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அதே மாதிரி இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேட்டரி. அந்த பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ட்ரூ ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு 90 km அண்ட் டாப் ஸ்பீடுமே 90 km தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏத்தர் வந்து ஜென்யூனாக உங்களை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதில் 3 மோடு இருக்குது உங்களுக்கு. ஸ்க்ரீனில் கூட நீங்கள் நோட் பண்ணலாம். எஸ் ஈகோ மோட், ரைட் மோட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், 3 மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு கிலோமீட்டர் வேரி ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த எஸ்ஸை பொறுத்தவரை 4th ஜென். அப்புறம் வந்துட்டு பெல்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேக்கட் ஒரு பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சடன் பிக்கப் எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் பெல்ட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தவிர்த்து இருக்கலாமான்னு தோணுது. சார்ஜிங் பாயிண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு 0 to 80 வந்துட்டு 5 hours 6 hours ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆக வந்துட்டு 8 hours ஆகும். சார்ஜிங் பாயிண்ட்லையுமே இப்போ நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 6 hours ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி பாடி டைமென்ஷன்ஸு அண்ட் பிரேக்கிங் செட்டப்லாம் ஏற்கனவே சொல்ல மாதிரி பழைய மாடலில் என்னென்ன வந்துகிட்டு இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 450S 4th ஜென்ரேஷனை பொறுத்தவரை இன்னும் ஆடட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம் புதுசாக. ஃபஸ்ட் நாள் அந்த மீட்டர் விசிபிலிட்டி அண்ட் சுவிச்சஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பழைய மாடல் 450Xஐ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே ரைட் சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அந்த நேவிகேஷன்ஸுக்காக. இது அந்த பழைய மாடலில் வராது. இப்போ 4th ஜென்னில் இப்போ புதுசாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே எனக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஈஸியாக நேவிகேட்டோ இது மாதிரி ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறப்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லாவே இருக்குது. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் மோடுக்காக தனி சுவிட்சை இப்போ இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ ஜென்ரேஷன் 450Sஐ பொறுத்தவரை உங்களுக்கு டீப் வியூ ஒரு TFT டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய எடுத்து வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு 10x10 நேவிகேஷன், அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் கால், ப்ளே சேஞ்ச் மியூசிக், அந்த மாதிரி பாஸ் மியூசிக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சன்லைட்டில் எடுத்தனால உங்களுக்கு அந்த வியூ தெரியாது. ஸோ நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அண்ட் டீப் பேக்கை பொறுத்தவரை இந்த மாதிரி சன்லைட்லையும் நல்லா வினக்கடையில் இருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வேணால் ஒரு ரிஃப்ளெக்சிவாக தெரியலாம். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நல்லாவே இந்த 450S நியூ மாடலை பொறுத்தவரை நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் சைடில் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஆட்டோ ஹோல்டு, அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளே பார், பாஸ் மியூசிக், அப்புறம் 10x10 நேவிகேஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் அசார்ட் சுவிச்சர்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்தவரை உங்களுக்கு மோடு மாற்றுறதுக்கான சுவிட்ச் உங்களுக்கு இருக்கும். இந்த 450Sஐ பொறுத்தவரை 3 மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரைட் மோட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோடுக்கும் ஏற்றாப்புல உங்களுக்கு ஸ்பீட் அண்டு மைலேஜ் வந்துட்டு மீன்ஸ் பேட்டரி ரேஞ்ச் வந்துட்டு வேரி ஆகும். பட் என்ன தான் இருந்தாலும் இது பேஸ் வேரியண்ட் 450Sங்கிறனால டச் ஸ்க்ரீன் கிடையாது. 450Xலலாம் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கும். ரிவர்ஸ் மோடு அதிலே பொறுத்துடலாம். இப்போ இந்த 4th ஜென்ரை பொறுத்தவரை எல்லா இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் மோடுக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதை போட்டு தான் நான் ரிவர்ஸ் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள்.
ஸோ அகைன் அது மோடை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்பீட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சுவிட்ச் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் சுவிட்ச். அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு மோட் சுவிட்ச். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த நேவிகேஷன் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிகாலிட்டியில் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பழைய மாடலுக்கு எடுத்தவங்க கூட ஃபீல் பண்ணலாம், புது மாடலில் இந்த இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் வந்துட்டு இதில் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே மீட்டரில் விசிபிலிட்டி ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு இதில் 8GB வரைக்கும் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பராக நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை. டே டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் சரி. உங்களுக்கு 8GB அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கனால நீங்கள் மியூசிக்லாம் கூட ப்ளே பண்ணி போட்டுக்கலாம். இந்த 3 மோட்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குற மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் வந்துட்டு ரேஞ்சும் மாறும். இதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து புது 450Sல கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஸ்க்ரீனில் நோட் பண்ணுற மாதிரி பழைய வெர்ஷனில் வந்துட்டு இருக்காது. அது Gen 3ன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விசிபிலிட்டிஸ்லாம் இருக்காது. அந்த ரிவர்ஸ் மோடு, அந்த மாதிரி 10x10 நேவிகேஷன்ஸ், அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்காது. அண்ட் சீட் அசம்பிளியை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் பீஸ் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கிராப் ரயிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை 22 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டோ நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் லைட் பார்க்கிங்காண்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு LED செட்டப் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 450S LR அப்படிங்கிற வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங்குமே சூப்பராக ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஒரு 6 ஃபீட் ஆளுங்கிறப்போ உங்களுக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தாலும் 10x10 அந்த யூ-டர்ன் எடுக்கிறப்பையோ இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் டேஷோ கொஞ்சம் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 6 அடி ஆளுங்கிறப்போ கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இதை சூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அண்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே LED செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்டை பொறுத்தவரை நல்ல பவர் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, உங்களுக்கு வந்து கைட் பை ஹோம் அந்த ஃபீச்சர் இருக்குது. டைலைட்டுமே உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு இதில் இருந்துச்சு. டைலைட்டை பொறுத்து இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அதை சொல்கிறேன் இந்த வீடியோவிலே. அது என்னென்னா நீங்கள் வந்துட்டு 50 கிலோமீட்டர்ஸில் போகிற வரைக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் வந்துட்டு உங்களுக்கு இந்த 4th ஜென்னில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிரேக் பிடிச்சோன்னே ரியரில் வர பர்சனுக்கு பிளிங்க் ஆகி வரும். அண்ட் அந்த மாதிரி ஆன்டி தெஃப்ட் அந்த ஃபீச்சருமே இருக்குது. 4 லைட்டுமே பிளிங்க் ஆகி வரும். அண்ட் அகைன் வந்துட்டு ஆட்டோ ஃபால் அந்த ஒரு ஃபீச்சருமே இருக்குது. எதாச்சும் வண்டி கீழே விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் சர்க்யூட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பார்க் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நிறைய ஆட்டோ ஹோல்டு அந்த ஸ்லோப்பில் நிப்பாட்டுறப்ப அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த 450Sலையும் ஃபீச்சர்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியர் பூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 22 லிட்டர்ஸ் இருக்குது. ஃப்ரங்க் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா அசசரிஸாக. சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் அது இன்பில்டாகவே வந்துடும். அண்ட் அந்த 10x10 இண்டிகேஷன்ஸும் நீங்கள் ஆன் பை ஆஃப் பண்ணிக்கலாம். கைட் மீ ஹோம் லைட் அந்த ஏற்கனவே அந்த ஃபீச்சரும் இருக்குது. நிறைய ஏத்தர் யூசர்ஸுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த நான் தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் அகைன் வந்துட்டு லேடிஸ் ஃபுட் பேக் அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப், சாரி ஸ்டெப் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அகைன் வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு இந்த மாதிரி கார்டு போட்டுக்கிறேன், பட் அது வந்துட்டு லுக்குக்கு இருக்காதுன்னா இப்போ புதுசாக வந்துட்டு பாடி கார்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எந்தெந்த இடத்துல டச் ஆகுமோ கீழே வண்டி விழுகிறப்போ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் அசசரிஸாக TPMS டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அதையும் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கை பொறுத்தவரை இது ரெண்டுமே வந்துட்டு டூவல் டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையுமே ஒரு பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கியர் அந்த ஆப்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது 450X Proவில் இந்த அதே வெர்ஷன் தான். சஸ்பென்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் சரி சூப்பராக இருந்துச்சு. பட் ரியர் பிரேக்ஸ் கொஞ்சம் இன்னமும் ஸ்கிட் ஆகிற அந்த ஒரு ப்ராப்ளமை இன்னும் ஏத்தர் ரெக்டிஃபை பண்ணல. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை CBS மட்டும்தான் இருக்குது. சிங்கிள் சேனல் ABS ஆகுது இந்த ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்கலாம். இது அஃப்கோர்ஸ் இது பேஸ் வேரியன்ட் தான் இருந்தாலும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் இந்த கலர் ஆப்ஷன் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப், அந்த கலரிங், அண்டர் சீட் ஸ்டோரேஜில் ஒரு மெட்டல் வரும், அந்த கவரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஏத்தரை பொறுத்தவரை. 450Xஐ பொறுத்தவரை 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. சால்ட் க்ரீன், ஸ்பேஸ் கிரே, அப்புறம் வந்துட்டு ஒயிட், அந்த ஸ்டில் ஒயிட் இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தா காஸ்மிக் பிளாக், அந்த ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. இதே 450X அந்த ஹையர் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா 6 கலர் ஆப்ஷன் அந்த வகையில் வரும். ஸோ இந்த 450Sஐ பொறுத்தவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்குமே ஒரு ஜென்டிலாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர் பக்கத்துலேயே எடுத்து வந்திருந்தாங்க இந்த ஒரு சால்ட்டு ஒரு க்ரீன், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ மட்டும் தான் எங்களை எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த புது மாடல் அப்டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுங்க. அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது.
இந்த 450S நியூ ஜென்ரேஷனோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னா ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே மற்ற வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு யங்ஸ்டரோ இல்லை வந்துட்டு வயசில் பெரியவங்களோ இல்லை ஒரு லேடிஸோ ஓட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால. ஏன்னா அந்த 450Xை பொறுத்தவரை நிறைய பிக்கப் ரேஞ்சு இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்லோ பிக்கப் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.